இந்த கோவிட்-19 பேண்டமிக்கால் எல்லா வகுப்புகளும் இப்போ ஆன்லைனில் தான் நடக்குது. மாணவர்களுக்கு அவங்க தினமும் வீட்டு பாடங்கள் கொடுக்குறாங்க. அதை அவங்க ஒரு நோட் புக்கில் எழுதி மறுபடியும் அதை பெற்றோர்கள் மொபைல் வழியாக இமேஜாக மாற்றி வாட்ஸ்அப் மற்றும் இதர அப்ளிகேஷன் வழியாக அவங்க ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாணவர்கள் எழுதின வீட்டு பாடத்தை நம்ம எப்படி ஒரு எளிமையான முறையில் பிடிஎஃபாக மாற்றி அதை வாட்ஸ்அப்லேயோ இல்லை பள்ளியில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அப்ளிகேஷன்லேயோ நம்ம ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பிடிஎஃபாக மாற்றும் பொழுது அந்த ஆசிரியருக்கு அதை எளிமையாக அதை படித்து மார்க் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பிடிஎஃபை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் ஆஃபீஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்ட்டோட பிடிஎஃப் ஸ்கேனர் அப்படிங்கிற ஒன்று வரும். அதை செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். ஒரு சில சின்ன செட்டிங்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கான அந்த பெர்மிஷனை நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் அது ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ ஸ்டார்ட் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் நான் ஓப்பன் பண்ணுறதுனால ஒரு சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். ப்ரைவசி பாலிசியை அக்செப்ட் பண்ணிடுங்க. டேட்டா சென்ட் பண்ணுறதுல டோன்ட் சென்ட் ஆப்ஷனல் டேட்டாங்கிறத கொடுத்துருங்க. இப்போ ஸ்கேனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு சாம்பிள் ஹோம்ஒர்க் பேஜ் வச்சுருக்கேன், நோட் புக்கில் எழுதுனது. அதை நீங்கள் ஜஸ்ட்டு எப்படி கேமராவில் இமேஜ் கேப்சர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், அதுவே ஒரு பார்டர் காட்டுது. நீங்கள் அந்த பார்டர் லைனை உங்கள் கையை வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் அது வந்துடும். இந்த ஸ்கேன் பண்ண இது உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வைப் அப் ஃபில்டர்னு இருக்கும். கையை வச்சு ஜஸ்ட் இப்படி மேலே தள்ளுங்க. நிறையா என்ஹான்ஸ் ஃபார்மேட் இருக்குங்க பாருங்கள். இதில் உங்களுக்கு எது நல்லா பிடிக்குதோ, இதில் எனக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கையை வச்சு கீழே தள்ளினீங்க அப்படின்னா அந்த ஃபைல் மாறின ஃபைல் வந்துடும். இப்போ டன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலோட போதும் அப்படின்னு அர்த்தம். இது மட்டும் பிடிஎஃபாக மாறும். ஆட் நியூன்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் மல்டிபிள் பேஜஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்ற போகிறீங்கன்னு அர்த்தம். என்கிட்ட இன்னொரு பேஜும் இருக்குது. நான் அதையும் ஸ்கேன் பண்ணி தான் அதில் அனுப்பணும். ஸோ அதனால் இப்போ நான் ஆட் நியூ அப்படின்னு கொடுக்குறேன். கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மறுபடியும் அந்த லைன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி மார்ஜின்ஸ் கரெக்டாக நம்ம செட் பண்ணணும். இப்போ ஸ்வைப் அப் ஃபில்டரை சூஸ் பண்ணி எந்த மாதிரி வேணுமோ செலக்ட் பண்ணி மறுபடியும் கீழே கையை தள்ளிட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ டன் கொடுக்கும்போது நிறையா ஃபார்மேட்ஸ் காட்டும். இதை இமேஜாகவே கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை நமக்கு தேவையான பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நான் பிடிஎஃப்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பண்ண அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்துருச்சு. இப்போ இங்கே இந்த வலது பக்கத்தில் மூலையில் இருக்கக்கூடிய ட்ரிபிள் டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யாருக்கு அனுப்பணும்னு கேட்கும். சென்ட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்போ டெலிகிராமோ இல்லை எந்த ஆப்லேயோ இந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணி நீங்கள் அந்த ஆசிரியருக்கு இதை அனுப்பி விட்டுறலாம். இது ஒரு ரொம்ப எளிமையான முறை. இது ஒரு ஃப்ரீ ஆப்பும். நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்னாலும் ஸ்கேன் பண்ணலாம். இதை முயற்சி பண்ணி பாருங்கள். ஏதாவது பிரச்சனை இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.